Hello viewers, இன்னைக்கு இந்த வீடியோல ஸ்பைசி மசாலா எக் பாஸ்தா ரெசிபி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. இதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ்லாம் வேணும்ன்றது பார்க்கலாம். என்னோட வீடியோ பார்த்துட்டே இருக்கும்போது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு தேவையான 2 கப் பாஸ்தா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாஸ்தாவை ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் 2 கிளாஸ் ஆஃப் வாட்டரை ஊற்றிட்டு இதை நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் இது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி இருந்தால் கூட பரவாயில்லை. இந்த தண்ணி நம்ம லேட்டராக ரெசிபி செய்கிறப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெசிபி செய்கிறதுக்கு அதுக்கான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு 2 முட்டை எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் 2 தக்காளி, அதுவும் 2 மீடியம் சைஸில். 2 பெரிய சைஸ் வெங்காயம் இது போல் நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாய், ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள், ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவுக்கு, ரெட் சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் கொத்தமல்லி. முதல்ல கேஸ் மேலே இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் ஆனியன்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஒரு 5 நிமிஷம் வரையிலும் நல்லா இதை வதக்கிக்கோங்க. இதை நல்லா வதக்கி முடிஞ்சதுக்கப்புறம் இது கூட பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதையும் ஒரு 2 நிமிஷம் வரையிலும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இதில் முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த முட்டையை நீங்கள் விருப்பப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் கூட நீங்கள் பாஸ்தாவை செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த முட்டையை நல்லா ஒரு நிமிஷம் வரையிலும் நல்லா வதக்கிக்கோங்க. இதை நல்லா இன்னும் ஒரு நிமிஷம் வரையிலும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரையிலும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ரை பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் இது கூட டொமேட்டோஸை ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 5 மினிட்ஸ் வரையிலும் நல்லா சாஃப்டாக வர வரையிலும் நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு தான் நம்ம இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கிறோம். ஒருவேளை ட்ரையாக வேணும்னா நீங்கள் தண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு பாஸ்தாவை அப்படியே ஃபில்டர் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இது கூட சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட மஞ்சள், அப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு, கரம் மசாலா பவுடர். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒரு 2 நிமிஷம் வரையிலும். அதுலேயும் முக்கியமாக இதை தீஞ்சிடக்கூடாது. ஸோ நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. தண்ணி எல்லாமே கொஞ்சம் ட்ரை ஆகி நல்லா திக்காக கிரேவி கன்சிஸ்டன்சி அளவுக்கு வந்துடும். இப்போ இது கூட கொத்தமல்லியை தூவி விட்டுடுங்க. இதை ஒரு 10 செகண்ட் வரையிலும் ஜஸ்ட் அப்படியே கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்பைசி எக் மசாலா பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. என்னோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.